இந்த ஏலிக்கிறார் ஐயா தாத்தா, இவர் கிழவனா கூட இருக்கட்டும், ஏலி கிழவனா கூட இருக்கட்டும், ஏலி கிட்ட பேசினாரா கடவுள் சாமுவேல் கிட்ட பேசினாரா? யார் கிட்ட பேசினாரு? சாமுவேல் கிட்ட தான். அப்படின்னு நீங்க பட்டிமன்றம் வச்சு ஜெயிச்சா கூட சாமுவேலோட பேசணும். ஏலி டே பிரீஸ்ட் அப்படின்னா அகர்றா அப்படின்னு ஊழியக்காரனை தட்டி வச்சாலும் ஏலி கிழவன் ஏலி கிட்ட யாரு பேசல? ஒரு குழந்தை கிட்ட பேசுறாரு, சின்ன பையன் கிட்ட பேசுறாரு, ஒரு ஊழியக்காரங்க பேசல. இல்ல வசனமா இருக்குது இல்ல? உங்களுக்கு வசனமா இருக்காது, ஊழியக்காரங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். கடவுள் பேசல அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப துக்கம், ரொம்ப வேதனையா இருக்கும். அப்படி கிழவனா இருந்தாலும் பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய விதமா வளர்க்காம போயிட்டான் ஏலி. பிள்ளைங்களை சரியா வளர்க்கல, பைபிள் சொல்லுது பிள்ளைங்களை கண்டிக்காம போயிட்டானுக்குது. அப்படி இருந்தாலும் அவனுடைய ஆசீர்வாதம் தான் யாருக்கு தேவைப்பட்டுச்சு? அப்போ உன்னுடைய ஊழியக்காரன் கிழவனா இருக்கலாம், உன் ஊழியக்காரன் பலவீனமா இருக்கலாம், உன் ஊழியக்காரன் 2 கண்ணும் கேட்ராக் ஆபரேஷன் பண்ணி பூச்சி கண்ணுல மாதிரி பாக்குற மாதிரி கூட பார்க்கலாம். அவன் என்ன மாதிரி இருந்தாலும் உனக்கு தேவை ஏலியினுடைய ஆசீர்வாதம். உனக்கு தேவையில்லை விடு, எனக்கு அவங்க இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீ ஏலி விட்டு நீ கோழி கட்ட போனா கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது. புரியுதா? தாமஸ் இல்லன்னா ரூபன் இருக்கிறாரு, போய்க்கோ. தாமஸ் இல்லன்னா ஞானப்பிரபு இருக்கிறாரு, பெங்களூர்ல இருந்து போன் பண்ணா உடனே வருவாரு, வரட்டும். லட்சுமி சாகர்ல இருந்து பழனி வருவாரு, சீக்கிரமா வரணுங்கிறாரு, வந்துருவாரு. அப்படி நீ பழனி ஐயா கிட்ட போனீங்கன்னா கூட சரி. ஏலி சொல்லுங்க, ஏலி தான். எனக்கே நான் சொல்லிக்கிறேன், தாமஸ் தான். அம்மா இதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஒரே குழந்தை யாருக்கு? அண்ணாளுக்கு எல்கானாக்கு எத்தனை குழந்தை? ஒரே குழந்தை. இப்ப ஏலி என்ன பண்றாரு? கிழவன் புள்ளிங்களை வளர்க்க தெரியாதவ, சரியில்லை, கர்த்தரோட சத்தத்தை கூட காதுல கேட்கறது யோகித்து இல்ல. இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா இவனுடைய பிளெஸிங், இவனுடைய ஆசீர்வாதம் என்ன கொண்டு வந்துச்சு? ஏலி எல்கனாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதிச்சான். அந்த ஸ்திரீ கர்த்தருக்கு என்று ஒப்புக்கிறது பதிலாக கர்த்தர் உனக்கு என்ன செய்வா? உனக்கு சந்தான கட்டளிடுவாராக என்றான். அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதன் பிறகு வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நினைத்தருளினார் அந்த அண்ணாளுக்கும் அந்த எல்கனாவுக்கும் அதன் பிறகு 3 பையன் 2 பொண்ணு பிறந்தாங்க. எப்போ? எல்கனா ஆசீர்வதிக்கும் போது. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உன்னுடைய ஊழியக்காரருடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவை. அது யாராலும் கொடுக்க முடியாது. உன்னுடைய சபை போதகர் இருக்கிறான, அந்த சபை போதகருடைய ஆசீர்வாதத்தை அவன் தான் கொடுக்க முடியும். அவன் ஆசீர்வாதத்தை அவன் தான் கொடுக்க முடியும். இதுக்கு சப்ஸ்டிட்யூட்டே கிடையாது.